ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு கைட்லீஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். இன்னைக்கு ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸோட அட்மிட் கார்டு அவுட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே உங்களோட அட்மிட் கார்ட்ஸை செக் பண்ணியிருப்பீங்க. எஸ், 2 ஷிஃப்ட் இருக்குது. மார்னிங் ஷிஃப்ட் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் 8 AM அண்ட் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டோட ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 1 PM. சரிங்களா? ஸோ 2 ஷிஃப்ட் இருக்கனால கண்டிப்பாக நார்மலைசேஷன் நல்லாவே விளையாட போகுது. அதனால் எக்ஸாமை நீங்கள் கரெக்டாக அப்ரோச் பண்ணுங்கள். ரீசனபிளான நல்ல அட்டம்ப்ட் இருக்கணும். அட் த சேம் டைம் அக்யூரஸியாக நீங்கள் போட்டிருக்கணும். சரிங்களா? இங்கிலீஷில் வந்து கண்டிப்பாக அக்யூரஸி மெயின்டைன் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நல்லா அக்யூரஸி மெயின்டைன் பண்ணும். நீங்கள் அக்யூரஸியில் ஏதாவது விட்டிங்க அப்படின்னா நார்மலைசேஷனில் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது அக்யூரஸிக்கு நார்மலைசேஷனுக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம எந்தளவுக்கு அக்யூரேட்டாகவும் நல்ல அட்டம்ப்ட் போடுறோம்னா நமக்கு நெகட்டிவில் மார்க் போகாது. அதுதான் வந்து லாஜிக். சரிங்களா? நார்மலைசேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது யாருக்கும் தெரியாது. நாம் போடுற அட்டம்ப்ட் நல்லா அதிகமான அட்டம்ப்ட்டும் இருக்கணும். அட் த சேம் டைம் அக்யூரஸியாகவும் போட்டிருக்கணும். அப்போ தான் நமக்கு மார்க் குறையாமல் நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு மார்க் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி NICL எக்ஸாம் சிலருக்கு மார்னிங் இருக்குது. அவங்க முடிச்சுட்டு அடுத்து IBPS PO மெயின்ஸ் வந்து வேறு இடத்துல வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்டு எந்த வென்யூ கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க. அதாவது NICL எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். 2 எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா வென்யூ கரெக்டாக நீங்கள் பார்த்தா மட்டும் தான் அதுக்கு கரெக்டாக ரீச் பண்ணுறதுக்கு முடியும். அதனால் வென்யூ கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்கள் ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸை செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதுகிற மைண்ட் செட் நமக்கு கரெக்டாக உட்காராது. அதனால் வந்து அதை பார்த்துக்கோங்க. ஸோ அக்யூரேஸாக போடணும். IBPS PO மெயின்ஸ் 2 ஷிஃப்ட் இருக்குது இந்த தடவை. ஏன்னா இந்த வருஷம் பாருங்களேன், RRB POவும் 2 ஷிஃப்ட்டு, கிளர்க்கும் 2 ஷிஃப்ட்டு. IBPS கிளர்க்கு மட்டும் தப்பிச்சிருச்சு. IBPS PO மெயின்ஸ் வந்து இந்த மாதிரி மாட்டிச்சு. எதனால இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி NICL எக்ஸாம் இருக்கிறனால இருக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மேபி வேக்கன்சிஸ் கண்டிப்பாக அதிகமாக வரதான் போகுது. மேபி இந்த தடவை கொஞ்சம் வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்கலாம். ஓகேங்களா? அதனால 2 ஷிஃப்ட் இருக்கலாம். பட் மேக்ஸிமம் ஒரு ரீசனாக என்னவாக இருக்கும் அப்படின்னா NICL எக்ஸாம் இருக்கிறதுனால நமக்கு அந்த சென்டர் அலோகேஷன் வந்து கொஞ்சம் அந்த கிளாஷ் ஆகாத மாதிரி போட்டிருப்பாங்க. அதாவது ஒருத்தருக்கு அதே டைமில் வந்து எக்ஸாம் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க மேக்ஸிமம். சரிங்களா? ஸோ இதனால் மட்டும்தான் நமக்கு அந்த 2 ஷிஃப்ட் அப்படின்ற இது வந்திருக்குது. மேக்ஸிமம் இதுதான் ரீசனாக இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் IBPS PO மெயின்ஸ் எக்ஸாம். அண்ட் உங்களோட ஷிஃப்ட்டு என்ன, எந்த டைமுக்கு நீங்கள் எங்கே அட்டன் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக நமக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.